ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஜனவரி 15 நாளைய தினம் மாட்டுப்பொங்கல். பச்சை பயிறு அப்புறம் வெல்லம், இந்த 2 பொருட்களை வைத்து மறக்காமல் இதை செஞ்சிடுங்க. 7 ஜென்ம பாவம் தீர்ந்து உங்கள் குடும்பத்துக்கே நல்லது நடக்கும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை பயிறு வெல்லம் வைத்து என்ன வழிபாட்டு முறை செய்யணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் தை திருநாள், உழவர் திருநாள், பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடியிருப்போம். அடுத்ததாக வரக்கூடிய ஜனவரி 15 பொங்கல் தினத்துக்கு மறுநாள் மாட்டுப்பொங்கல். உழவர்களுக்கு உதவக்கூடிய அற்புதமான ஒரு ஜீவராசிக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள். இப்படிப்பட்ட நாளில் உங்களோட பாவத்தை நீங்கள் போக்கிக்கிறதுக்காகவும் தெரிந்தோ தெரியாமலோ உங்களோட முன்னோர்கள் இல்லை நீங்கள் இல்லை உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க செய்த பாவங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் இது. இந்த உலகத்தில் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் அவங்க பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பால் ஊட்டுவாங்க. ஆனால் மிகப்பெரிய உயர்ந்த ஜீவராசியாக இருக்கக்கூடிய மாடு எல்லா விதமான உயிர்களுக்கும் அம்மாவாக மாறி பால் ஊட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உயிரினம். அப்பேற்பட்ட பசு மாடுக்கு நாளைய தினம் நம்ம நன்றி செலுத்தும் விதமாக தான் இந்த மாட்டுப்பொங்கலை கொண்டாடுறோம். சொல்லப்போனால் நகர்ப்புறங்களை காட்டிலும் கிராமப்புறங்களில் இந்த மாட்டுப்பொங்கல் ரொம்ப விசேஷமாக நடக்கும். மாட்டோட கொம்புகளுக்கு வர்ணம் பூசி, மாட்டுக்கு அலங்காரம் செய்து, மாட்டுக்கு பிடித்த விஷயங்களை சமைத்து, மாட்டுக்கு பூஜை செய்து, அதுக்கப்புறம் அந்த மாட்டை மாட்டு வண்டியில் கட்டி ஊர்வலமாக சுற்றி வருவாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் இந்த ஒரு மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நடக்கும். ஆனால் நகர்ப்புறங்களில் மாட்டுப்பொங்கல் ரொம்ப சிறப்பாக இல்லை, மாடை வழிபட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறை இருக்குல்ல, இது ரொம்பவே கை கொடுக்கும். சில பேர் வீடுகளில் அவங்க டவுனில் இருந்தாலும் சரி இல்லை கிராமத்தில் இருந்தாலும் சரி, அவங்க வீட்டு பக்கத்தில் யாராவது கண்டிப்பாக பசுமாடு வச்சுருப்பாங்க. அவங்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கக்கூடியவங்க. பசுமாட்டுக்கு நாளைய தினம் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யணும், வழிபாடு செய்யணும் ஆசைப்பட்றீங்களோ அது எல்லாத்தையும் உங்கள் சார்பாக உங்கள் கையால் பசுமாடு பராமரிக்கவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க நாளைய தினம் செய்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் கொடுத்துருக்கூடிய இந்த விஷயங்களை வைத்து பசுமாட்டுக்கு அவங்க அதை சேவை செய்யும்போது அந்த பலன் எல்லாமே உங்களை வந்து சேரும். சொல்லப்போனால் இந்த ஒரு அற்புதமான ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களோட செல்வ செழிப்பு உயர ஒரு அற்புதமான ஒரு நாளை நீங்கள் மாற்றிக்க முடியுமா? அது என்ன வழிபாடு அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நாளைய தினம் மாட்டுப்பொங்கல் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தினம் புதன்கிழமையில் வர்றது கூடுதல் விசேஷம். பொதுவாக புதன்கிழமை அப்படிங்கிறது விநாயகருக்கு உகந்தது. அது போக புத்திகாரகன்னு அழைக்கப்படக்கூடிய புதன் பகவானுக்கு உகந்தது. புதன்கிழமையில் புதன் பகவானை வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருந்தா தொழிலில் உயரலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை. புதன் பகவானுக்கு வீட்டில் விளக்கேற்றி வழிபடுறது மிகுந்த வலிமை மிக்கது. அது மூலயமா வாழ்க்கையில் பலவிதமான எல்லா விதமான முன்னேற்றங்களையும் அடைய முடியும். நவகிரக ஸ்தலங்களில் திருவெண்காடு திருத்தலம் புதன் பகவானுக்கு உரிய திருத்தலம். மயிலாடுதுறையிலேருந்து சிதம்பரம் போகிற வழியில் தான் சீர்காழி இருக்குது. அங்கிருந்து பிரியக்கூடிய சாலையில் போனீங்கன்னா கட்டாயம் திருவெண்காடு திருத்தலத்தை அடையலாம். அந்த அளவுக்கு புதன் பகவான் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். சொல்லப்போனால் புதன் பகவானை வணங்குறது மூலயமா வியாபாரத்தை தொழிலெல்லாம் முன்னேற்றம் அடைய முடியும். அந்த அளவுக்கு புதன் பகவானுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. இந்த 2 விஷயங்களும் ஒரு சேர வரக்கூடிய இந்த ஒரு மாட்டுப்பொங்கல் திருநாள் அன்னைக்கு நீங்கள் விநாயகர் பெருமானையும் வணங்கலாம், புதன் பகவான் அருளையும் பெறலாம். அது மூலயமா மாட்டுக்கு பசு மாட்டுக்கும் கையால் சில விஷயங்கள் செய்யும்போது எக்கச்சக்கமான பாவங்கள் தீரும். அதில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்கள் இருக்குல்ல, இந்த 2 பொருட்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருட்கள். அதில் முதல் முக்கியமான பொருள் பச்சை பயிறு. இந்த இடத்துல நாம் ஏன் பச்சை பயிரை பயன்படுத்துகிறோன்னா, பச்சை பயிறு அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உரிய ஒரு தானியம். புதன் பகவானுக்கு உரிய நிறமும் பச்சை தான். புதன் பகவானுக்கு உரிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருவெண்காடு தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை நிற துணியால் ஆடை சமர்ப்பிப்பாங்க. அந்த அளவுக்கு விசேஷம். அதனால் பச்சை பயிறு ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கோங்க. அடுத்ததா வெல்லம். கெட்டி வெல்லம் இருக்குல்ல, இது கண்டிப்பாக ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியது. உங்கள் வீட்டில் சர்க்கரை பொங்கலுக்காக கெட்டி வெல்லம் வாங்கி வச்சுருப்பீங்க. இந்த 2 பொருட்களை பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்களோட 7 தலைமுறையை காக்க போகுது. அதாவது இந்த பச்சை பயிரை காலையிலேயே மாட்டுப்பொங்கல் தினத்தன்னைக்கு ஜனவரி 15ஆம் தேதி காலையிலேயே ஊற வச்சுடுங்க. குறைந்தது ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் இல்லை பசுமாட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளவு நேரம் அந்த பச்சை பயிரை நல்லா ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஊற வைத்திருக்கக்கூடிய தண்ணீரை வடிகட்டிட்டு உங்கள் கையால் அந்த பச்சை பயிரில் கொஞ்சமாக 1 கைப்பிடி 2 கைப்பிடி அளவு கெட்டி வெல்லம் இருக்குல்ல, அதை நசுக்கி தூளாக்கி அதோட கலந்து அதை உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு உங்கள் கையால் தானமாக கொடுக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட்டில் வசிப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க. ஏன்னா எப்பயாவது ஒரு நாள் அவங்க வீட்டு வாசலுக்கு ஏதாவது மாடு வரும். அப்போ சாமிக்கு படைத்த வாழைப்பழத்தையோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களையும் நம்ம கொடுப்போம். அப்படி உங்களுக்கு வீட்டு வாசலில் மாடு வரக்கூடிய பழக்கம் இருந்தால் தாராளமாக இந்த ஊற வைத்த பச்சை பயிரையும் அது கூட கொஞ்சமாக கெட்டி வெல்லத்தையும் சேர்த்து அதை தானமாக கொடுங்க.
அதுக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை இல்லாதவங்க கட்டாயம் பக்கத்தில் யாராவது மாடு வைத்திருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு ஊற வைத்திருக்கக்கூடிய அந்த பச்சை பயிரையும் அது கூட கொஞ்சமாக வெள்ளத்தையும் சேர்த்து கொடுத்துருங்க. அவங்க மாட்டுக்கு கட்டாயம் வச்சுடுவாங்க. இது மூலயமா என்ன நடக்கும் அப்படின்னா, பசுமாட்டுக்கு தானம் செய்த ஒரு பலனை நீங்கள் பெற முடியும். அது போக இந்த புதன் பகவானுக்குரிய தானியம் பச்சை பயிர் இருக்குல்ல, அதை நீங்கள் ஒரு ஜீவராசிக்கு தானமாக கொடுக்கறதால புதன் பகவானோட அருள், புதன் பகவானோட பார்வை உங்கள் மேலே விழும். அது மூலயமா என்ன நடக்கும், நீங்கள் செய்யக்கூடிய தொழில், வியாபாரம், நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை, இது எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பேர் வாங்கணும், உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட், இது மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த புதன் பகவான் தான் முக்கியமான ஆள். ஏன்னா புதன் பகவான் புத்திகாரகன். நீங்கள் வேலையை திறம்பட செஞ்சீங்கன்னா தானாகவே உங்களை தேடி இன்க்ரிமெண்ட்டோ, ஊதிய உயர்வோ, ப்ரமோஷனோ எல்லாம் தானாக தேடி வந்துடும். அந்த அளவுக்கு புதன் பகவானுக்கு ஒரு சக்தி இருக்குது. கூடவே மாட்டுப்பொங்கல் பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கறது பல ஜென்ம பாவங்களை தீர்க்கும். பசுமாட்டுக்கு தொடர்ந்து உங்கள் கையால் தானம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா யம பயம் நீங்கும். தேவையில்லாத பயம், பதட்டம், உங்ககிட்ட ஏதாவது துர்சக்தி இருக்குது, உங்கள் வீட்டுக்குள்ளே துர்சக்தி நடமாட்டம் இருக்குது, செய்வினை, பில்லி, சூனியம், இது மாதிரி விஷயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கோமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறவங்க பசுமாட்டுக்கு உங்கள் கையால் தொடர்ந்து தானம் கொடுத்துட்டு வாங்க. முடிஞ்சால் பசுமாட்டு வைத்திருக்கவங்களுக்கோ இல்லை பசுமாட்டுக்கோ நாளைய தினம் வஸ்திர தானம் செய்யணும். வஸ்திர தானம் செய்யும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய துணியில் பச்சை நிறம் கலந்துருக்க மாதிரி கொடுக்கறது கூடுதல் விசேஷம். அதாவது இப்போ பசுமாட்டுக்கு வேஷ்டியோ துண்டோ கொடுக்குறீங்கன்னா அதில் பச்சை கலர் பார்டரோ இல்லை பச்சை நிறம் கலந்துருக்க மாதிரியோ நீங்கள் வேஷ்டி துண்டை தானமாக கொடுக்கறது மூலயமா புதன் பகவானோட ஆதிக்கம் உங்களுக்கு அதிகமாக வந்து சேரும். இப்போ சொல்லிக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையான விஷயங்கள் மாதிரி இருக்கும். ஆனால் பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள்லையும் ஒரு விதமான சக்தி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஒருவேளை பச்சை பயிரை ஊற வைத்து வெள்ளத்தோடு கலந்து குடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருது, வெளியூர் போயிட்டீங்க, இல்லை மாட்டிட்ட கொடுக்குறவங்களுக்கு அவங்க ஏற்கனவே பூஜை பண்ணி சமையல் வச்சுட்டாங்க, நாங்கள் கொடுக்க முடியாது சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் பச்சை பயிரை ஊற வைக்காமல் வெறும் பச்சை பயிரையும் வெள்ளத்தையும் வாங்கிட்டு போயிட்டு பசுமாடு வைத்திருக்கவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அவங்க நாளைக்கோ நாளை மறுநாளோ அவங்களால எப்போ முடியுதோ நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பச்சை பயிரை ஊற வைத்து வெள்ளத்தையும் கலந்து பசுமாட்டு கொடுத்துருவாங்க. அது மூலயமா மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு உங்கள் கையால் தானம் கொடுத்தது உங்கள் கணக்கில் வந்துடும். அதை அவங்க மாட்டுக்கு எப்போ கொடுத்தாலும் அது தாராளமாக அது நீங்கள் கொடுத்த தானத்தை தான் சேரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்னும் நிறைய பேருக்கு அவங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் கோசாலையில் எக்கச்சக்கமான மாடுகள் இருக்கும். அந்த மாட்டை பராமரிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு உபயம், இப்போ உதாரணத்துக்கு அந்த மாட்டுக்கு 1 மாதத்துக்கு தேவையான உணவை நான் வாங்கி கொடுக்குறேன், அந்த மாட்டை பராமரிக்கிறதுக்கு தேவையான அந்த தண்ணீர் செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு ஏதாவது ஒரு விஷயத்த அந்த கோசாலையில் போயிட்டு நீங்கள் உபயம் எடுத்து பண்ணுறதும் ரொம்ப விசேஷம்தான். உங்கள் சக்திக்கு என்ன முடியுதோ அதை செய்யுங்க, கட்டாயம் நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.